ரத்னம் சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற 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 இடத்துல இருந்து வந்தேன். நான் கோவாலேருந்து வந்தேன். நான் 8 மணி நேரம் காரில் வந்து 8 மணி நேரம் திரும்பி போய் திரும்பி 8 மணி நேரம் வந்தேன். ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவர் ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்கள் எல்லாம் சுனில் எல்லாம் வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்து 2 ஷாட் நடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனார். ஸோ அப்படியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் 2 மணி நேரம் தான் வர முடியும். கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார். அதுக்குள்ள ஜோதி வந்து 4 சீனை முடிக்கணும். பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம், அவரை தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளவு தெளிவான ஒரு கையாடல். நாங்கள் ஒரு சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம், ரத்தன் சாருங்க சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அவங்க சகாக்கள், நான், சுனில், மற்றவங்கெல்லாம் 4 பேர் உட்காந்து கல் சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வருவார். வந்து அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்வார். சின்ன சீன் தான், அவ்வளோதான், அங்கேருந்து போயிடும். அவர் வந்ததே 2 மணி நேரம் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது. சார் என்ன சார், சுனில் வேற போகணும், நான் வேற போகணும், என்ன போகணும்னா அவர் பாருங்க ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு. உண்மையான டைலாக் என்னன்னா, டே நீங்கள் என்னடா இங்கே வந்து கல் குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் அங்கே வாங்க, நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் டைலாகு. அவர் கூட போகணும் நாங்கள். அவர் அந்த டைலாகை சொல்ல மாட்டேன்ட்டார், சொல்லவே மாட்டேன்ட்டேன். சார் ஏன் சார் இந்த டைலாக் இல்லை, நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு லீடராக இருக்கேன். நீங்கள் சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன்னு அர்த்தமாகுது. ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம படம் எடுத்தோம். சினிமாவில் நடிகராக இருந்து முறையாக முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திராவில் சினிமாவிலேருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் காரு அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்டி ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப పెరుమయా இருக்குது. సార్ ఒక చిన్న రిక్వెస్ట్ సార్, మీ ఇద్దరి కాంబినేషన్ అంటే మాకు చాలా పిచ్చి. సో మీ ఇద్దరు కలిసి కళ్యాణ్ గారి సిగ్నేచర్ ఒకటి ఇలా అంటే చూడాలని అనుకుంటున్నాం మేమందరం కూడా. ప్లీజ్ டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நம்ம 2 பேர்ல நீங்க மட்டும் அவங்களுடைய இங்க இருக்கீங்களா? ஸோ அதனால நீங்களோட இதுல வந்து பவன் கல்யாண் ஸ்டார் வந்து பவர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்காரு. அதை நீங்க பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ఇద్దరు చేయాలి. ఇద్దరు ఇక్కడ వాళ్ళు మాత్రం ఉండాలి కాదు సార్, ఇద్దరు చేస్తే బాగుంటది. రెడీ 3, 2, 1 గో. వీడు 6 అడుగుల బుల్లెట్. థ్యాంక్ యూ సో మచ్ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. நாங்க இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம்ல, நாங்க அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன ஆளுங்க, அதனால ஈஸியா பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி.